Hi guys, welcome to Vlogs by Bianca. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெசர்ட் சஃபாரி இன் துபாய். ஸோ பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும். என்னென்னலாம் இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது, எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும். ஸோ கார் வந்து 5 minutesல வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் கீழே போய் அப்படியே கார்ல வந்து கிளம்ப போறோம். நீங்க இன்னும் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானம் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கீழே ஹோட்டல் லாபியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதோ நம்ம கார் வந்துச்சுங்க 37330. நான் ஃப்ரெண்ட்ல உட்காந்துக்குவா, நீ உட்காந்துக்கிறியா? லேண்ட் க்ரூசருங்க. உனக்கு எது பெட்டரா உட்காந்து? பேக்ல உட்காந்துக்கோ கேர்ள்ஸ் கூட. ஹோட்டல்ல இருந்து ஒரு 2:30 மணிக்கு பிக்கப் பண்றதுக்கு கார் வந்தாச்சு. ஸோ இது எப்படி புக் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, இந்த கார்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் அகாமடேட் பண்ணுவாங்க. டிரைவரை தவிர்த்து எங்க கூட ஒரு 2 சைனீஸ் கேர்ள்ஸ் வந்திருந்தாங்க. அப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கொரியன் கப்பல் உட்கார்ந்துருந்தாங்க. ஸோ நாங்கள் இது வந்து க்ளோ கேப்பில் புக் பண்ணியிருந்தோங்க. க்ளோ கேப் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ க்ளோ கேப்பில் நல்ல டிஸ்கவுண்ட்ஸும் கிடச்சிது. க்ளோ கேப்பில் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இவங்களுக்கு நல்ல ரேட்டிங்கும் இருந்தது. அண்ட் இவங்க வந்து இன்றைக்கி மார்னிங் தான் வந்து நமக்கு இந்தியா நம்பரில் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. நம்ம யாரை காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்ற யோசிக்க வேண்டியது கிடையாது. அவங்களே நம்மளை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அவங்கள காண்டாக்ட் பண்ண டிலே ஆச்சுன்னா கூட நீங்கள் க்ளூக்கில் இருக்கிற ஆப்லேருந்தே கூட நீங்கள் காண்டாக்ட் பர்சன் நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம ஹோட்டல்லேருந்து இது வந்து ஒரு 40 minutes ட்ரைவ் தான். எங்களுக்கு மேப்பில் அப்படி தான் காட்டுது, அப்படி தான் நினைக்கிறேன். 40 minutes தான் வரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு வாமிட்டிங் நம்ம இதெல்லாம் இருந்ததுன்னா முன்னாடியே பிளான் பண்ணி டேப்லெட்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க. நாங்கள் போட்டுக்கிட்டோம். வருமானம்லாம் தெரியாது, பட் நாங்கள் போட்டுக்கிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெட் டியூன் அந்த ஆக்டிவிட்டிக்கு போவோம். நம்ம அங்கே போயிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா மூஞ்சி. நம்ம இது ஒரு காமெடி டயலாக தான் கேட்டிருக்கோம். ஆனா உண்மையிலேயே அந்த ரோட்ஸ் அப்படிதாங்க இருந்தது. எங்களுக்கு அந்த 1 hour ஜேர்னி களைப்பே தெரியாம அப்படி ஸ்மூத்தா போச்சுங்க. ஹட்டா ஓமன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்க பாருங்களேன், இப்போ சிங்கம் படம் சேசிங் சீன் மாதிரியே இருக்கும் பாருங்களேன். அதே மாதிரி இருக்குல்ல அது. நீங்க பாருங்க, எல்லாருமே அவங்க அந்த லேனை கரெக்டா ஃபாலோ பண்ணி அப்படிதாங்க அவங்க போறாங்க. முன்னாடி போற கார் எல்லாமேங்க, இது எல்லாமே அங்கதாங்க வரும். பாலைவனம் பகுதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஆக்சுவலி லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு 20 minutes பிரேக்குன்னு சொன்னாங்க. ஏதோ இங்கே கூட சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை அவரை ஃபாலோ பண்ணி போகிறோம். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, குவாட் பைக்ஸ்லாம் இங்கே இருக்குது. Stay here for 25 to 30 minutes. Okay. So here you can do some extra activities. As you can see, the ATVs are there. Okay. And the buggies are here. Okay. Oh. But these activities will be not included in the package. Okay. So that's why it is up to your choice. Like it is the self-drive desert experience.
So like you have to drive by yourself. No license is required for this, and it is totally automatic. Okay. These ATVs. Okay. Okay. So the guide will be there. He'll explain you if you are going for this. Okay. Okay. So I'll show you which kind of bikes and buggies they have. After that, you can decide it easily if you are going for this or not. Okay. Okay. ஓகேங்க. அவங்க இப்போ என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் வந்து பக்கீஸ், இதெல்லாமே பக்கீஸு. அந்த சைடில் வந்து அந்த நம்ம ஏடிவி வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அது எல்லாமே இந்த பேக்கேஜில் இன்க்ளூடட் கிடையாது. இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்கு வேணும்னா நமக்கு இஷ்டம் இருந்தால் நம்ம அதில் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தலப்பா ஒன்று கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த போகிறதுக்கு முன்னாடி அதை வாங்கிப்போம். இந்த ரேட்ஸ்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. Like it can be easy to decide for you, like if you are going for this or not, like. ஸோ இதெல்லாம் வந்து குவாட் பைக்ஸ், ஏடிவிஸ் அண்ட் பக்கீஸ்லாம் வந்து இதில் போகலாம். ஏடிவி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எல்லாமே வேறு வேறு ரேஞ்சில் இருக்குது. அமௌண்ட்டு 250 திராம்ஸ்லேருந்து இருக்குது. இந்த இன்னர் சர்க்கிள் இதுக்குள்ளே நம்ம பண்ணோன்னா 250 திராம்ஸ். இன்னும் கொஞ்சம் வெளியில் போகணுன்னா 350 திராம்ஸ் ஆகும். ஸோ இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் போகிறதுனா நீங்கள் இங்கேயே டிக்கெட் கவுண்டர் இருக்குது, நீங்கள் இங்கேயே டிக்கெட் கவுண்டரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆமாம். ஸோ இந்த ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டுங்க. இங்கே ஒரு 25 மினிட்ஸ் ஸ்டாப் இருக்குது. வாஷ்ரூம்லாம் போகிறதுனா இங்கேயே போயிடுங்க. முக்கியமாக தண்ணி பாட்டில் கொண்டு வந்துருங்க. வெயில் இருக்கு, ஈவினிங் டைம் தான் வந்திருக்கோம். பட் நம்ம நவம்பர் மந்த்ன்றனால அவ்வளோவா இம்பாக்ட் தெரியல. ஸோ நான் வந்து சன்ஸ்கிரீன்லாம் போட்டிருக்கோம். நீங்களும் போட்டுக்கிறது பெட்டர். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பரவாயில்ல. வெளியில வந்துருவோம். சேஞ்ச் கட்ட வேண்டியா? சரி, ஓகே. இந்த பேர்ட் பேர் வந்து ஃபால்கனுங்க. செம்ம கியூட்டா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இருக்கும் மண்டியில கொட்டினா தெரியுன்றீங்களா? ஆக்சுவலி கொஞ்சம் பயமா தான் இருந்தது. திடீர்னு இவர் என்ன பண்ணிட்டாருங்க, தோல் மேல ஏத்தி விட்டாரு. ஐயோ, அதோட நகம் வந்து ஷர்ட்ல அப்படி பிடிக்கும் போதே உள்ள அவ்வளோ வலிங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்ததுங்க அதோட புடி. நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்ல துபாய்க்கு வந்தா பண்ணுவீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்க, பார்த்துருப்பீங்க. அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் அதுவும் 30 திராம் தான். பட் நமக்கு இது நம்ம ஊர்ல கிடைக்காதுல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதனால ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. நாங்கள் அந்த ஏடிவி வெஹிக்கிள் நாங்கள் அதை எடுக்கலை. பட் கொஞ்சம் வெயிலாக இருக்குன்றதுனால எடுக்கலை. சரி, நெக்ஸ்ட் லொக்கேஷன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து கிளம்பி ஒரு 20 மினிட்ஸ் டிரைவுங்க. ஒரு ப்ராப்பர் பாலைவனத்துக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு டியூன் பேஷிங் பாருங்க. மனுஷன் எவ்வளோ சாதுவாக ஓட்டிட்டு இருக்காரு. அந்த சாண்ட் ஏரியாவுக்கு போனோன்னே அப்படியே அந்நியன்மையும் மாறிடுவார். நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. அட்லாஸ்ட் வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் போட்டாரு. எல்லா காரும் இங்க நிறுத்தி அவங்களுடைய டயர்ல இருந்து காத்த கொஞ்சம் இறக்கி விடுவாங்க. ஸோ அந்த கிரிப்புக்காக. ஓகேங்க, ரெடியா? டியூன் பேஷிங் போமா? ஏத்த மாதிரி மியூசிக்கும் போட்டு விட்டாருங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. நான் அப்படியே போட்டு விடுறேன், நீங்க பாருங்க.
வந்துட்டாருங்க, அண்ணியன் வெளில வந்துட்டாரு. உங்களுக்கு வீடியோல எவ்வளவு தூரம் தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் அந்த த்ரில் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. பயமாவும் இல்லைங்க, செம்ம என்ஜாய்மெண்டா இருந்ததுங்க. ஒரு 20 மினிட்ஸ் சாண்ட் டியூனிங்க்கு அப்புறம் நமக்கு இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் சன்செட்ல போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்க பிரேக் கொடுப்பாங்க. நாங்களும் எடுத்தோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்க, கேம்ப் சைட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் கேம்ப் சைட். இங்க என்ன கேமல் ரைட் ஃப்ரீயா? இப்போ நம்மளுக்கு வந்து பேக்கேஜ்ல வந்து கேமல் ரைடு, அதுக்கப்புறம் வந்து சாண்ட் போர்டிங், அதுக்கப்புறமா வந்து பார்பிக்யூ டின்னர் வித் என்டர்டெயின்மெண்ட் ஷோஸ்லாம் ஏதோ இருக்கா. ஸோ அது எல்லாமே இப்போ நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ லேடிஸ்க்கு வந்து ஹென்னா அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ தான். பட் அது ஒரு சின்ன சைஸ் தான் உங்களுக்கு போட்டு விடுவாங்க. கொஞ்சம் பெருசாக வேணும்னா உங்களுக்கு அதுவும் 30 திரஹம்ஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே திவான்லாம் போட்டு ஒரு சூப்பராக இருந்ததுங்க செட்டப்பு. நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து உட்காந்தோம். ஆனால் இந்த டீ காஃபி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து இங்கே ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போகும்போது செம்ம கூட்டங்க. இந்த டீ காஃபி இந்த இடத்துல இவ்வளோ கூட்டமாக இருந்தால் இப்போது டின்னருக்கு என்ன அப்படின்னு யோசிச்சோம். இமீடியட்டாக நாங்கள் வந்து இந்த ப்ரீமியம் சீட்ஸுக்கு வந்து அப்கிரேட் ஆகிட்டோம். பெர் ஹெட் வந்து 50 திரஹம்ஸ் ஆச்சு. ஸோ டோட்டலாக 100 திரஹம்ஸ் ஆச்சு. எங்களை கேட்டால் நாங்கள் அது வர்த் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே டீ காஃபி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வாட்டர்னு அன்லிமிட்டடாக உங்களுக்கு டேபிள்லேயே சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. ஹாட் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பெய்டு தான், நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் அந்த சீட்ஸ்க்கான டின்னர் ஸ்பேஸ். இது இங்கே வந்து உங்களுக்கு மெனுலேயுமே எக்ஸ்ட்ரா மெனு நிறையா இருக்கும். சூப்பராக இருந்ததுங்க. ஃபுட் எல்லாமே அட்டகாசமாக இருந்தது. ஸோ இது ஸ்டார்டர்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது. இங்கே பாருங்கள், தனியாக மெயின் கோர்ஸ்க்கு தனியாக ஒரு இடம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.
முடிச்சிட்டோங்க, கிளம்பிட்டோம். மணி 9 ஆச்சு, கிளம்பிட்டோம். முடிச்சிட்டுங்க ரிட்டர்ன் போகும்போது நம்ம தலைவர் எப்படி வந்தோமோ அதே மாதிரி தாங்க, சும்மா சர்ரு புருன்னு இந்த இருட்டில் கூட ஓடிட்டு இருக்காருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறோம். நாளைக்கு வந்து நம்ம ஓல்டு துபாய் சைட்லாம் போக போகிறோம். இந்த கோல் சூக், ஸ்பைஸ் மார்க்கெட்டு, அல்சீஃப் போக போகிறோம், ஒரு ஆப்ரா ரைடு எடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அடுத்த எபிசோடில் வரும். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from Vlogs by Priyanka.